Hey guys, வணக்கம் and welcome to my channel. நல்ல டேஸ்டி அண்ட் எம்மியான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? எங்கள் அம்மா ஸ்டைலில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி பிரியாணி ரைஸ் 1/2 kg எடுத்திருக்கோம். ரைஸை நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வெங்காயம் 2, தக்காளி 2, புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி, பச்சை மிளகாய் 3. நீங்கள் பிரியாணி செய்ய போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டே எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணின்னு சொல்லிட்டு 65 இல்லாமல் எப்படி? ஸோ அதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கோம். சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே பார்க்கலாமா? 2 டேபிள்ஸ்பூன் சோள மாவு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 2 டேபிள்ஸ்பூன், மிளகாய் தூள் 3 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், சால்ட் உங்கள் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, பெப்பர் 1 டீஸ்பூன், கடைசியாக 1/2 லெமன் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே 1/2 kgக்கான மெஷர்மெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சிக்கனை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஹார்ஸ்க்கு ரெஸ்ட் விட்டுருங்க. அப்படியே இப்போ நம்ம பிரியாணிக்கு ரைத்தா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க, 1 கேரட், 1 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு, கர்டு 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு செய்யும்போது ஈஸியாக இருக்கும். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆனோடனே 3 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, 6 டீஸ்பூன் ஆயில், 3 பட்டை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாத்திரத்தை மூடி வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அந்த ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுற வரைக்கும் நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். மசாலாஸ் ஆட் பண்ணுற முன்னாடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பிரியாணி மசாலா 25 கிராம் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா கரிஞ்சிடாமல் இருக்க தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 kg சிக்கனை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். நம்ம எந்த கப்பில் ரைஸ் எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு நாங்கள் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதோட டபுள் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். ஸோ அதனால் மூடி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரிசி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த அரிசி உடஞ்சிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு 1/2 லெமனை இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மூடி வச்சுக்கோங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுங்க, அரிசி உடஞ்சிடாம. அவ்வளோதான். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆனோடனே மேலே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க.
இப்போ ஆல்ரெடி நம்ம சிக்கன் 65 ரெஸ்ட் விட்டு வச்சுருந்தோம்ல, அதை வெளியில் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாமா? நல்ல டேஸ்டி அண்ட் எம்மியான அம்மா செஞ்ச சிக்கன் பிரியாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.